என்று சொல்லி பிரயாசப்படுகிறார். और दाऊद ने बड़ी कोशिश की कि परमेश्वर के भवन को मैं बनाऊं, ஆனால் கர்த்தருடைய சித்தம் என்னவென்று சொன்னால் அவருடைய மகன் தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு வைக்கப்படுகிறார். लेकिन परमेश्वर की इच्छा नहीं थी कि उसके बेटे के लिए, परमेश्वर की इच्छा थी कि सुलेमान मेरे भवन को बनाए। ஆகவே இவர்தான் தேவனுடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று பிரயாசப்படுகிறார். அந்த தேவனுடைய உடன்படிக்கை பற்றி திருடு போனது அல்லது அவர் களவான் அதை எடுத்துக்கொண்டு போன நேரத்தில் கூட அதை மீண்டும் அவர் கொண்டு வந்து தேவனுடைய கூடாரத்தில் வைக்கிறார். और इसकी इच्छा थी दाऊद की कि मैं परमेश्वर के भवन को बनाऊं। जो वाचा का जो संदूक था जो ले गए थे उसको वापस लेकर आया, उसी ने परमेश्वर के भवन में रखा। அது தேவனுடைய சித்தமாய் இருந்தது, தேவனுக்கு பிரியமாய் இருந்தது. और ये परमेश्वर की इच्छा थी और परमेश्वर के लिए प्रिय था। அவர் ஆண்டவரிடத்தில் கேட்டபோது யார் உம்முடைய ஆலயத்தை கட்ட முடியும்? और उसने इस तरह पूछा कि परमेश्वर तेरे भवन को कौन बनाएगा? கர்த்தர் அவரிடத்திலே கொடுத்த வார்த்தை இதுவே. और परमेश्वर ने उनको ये वचन दिया। என்ன சொன்னார் என்று சொன்னார், நீ தேவனுடைய ஆலயத்தை கட்ட மாட்டாய், உன் குமாரன் தான் கட்டுவான் என்று சொல்லி தேவதூதன் சொல்கிறது. और परमेश्वर ने कहा कि तू मेरे भवन को बनाएगा नहीं, तेरा बेटा मेरे भवन को बनाएगा। ஆகவே தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, யார் தேவனுடைய கூடாரத்தில் வாசம் பண்ணுவார்கள்? और इसमें कौन उसके पवित्र पर्वत पर बसेगा? இங்கே எத்தனையோ பேர் இந்த உலகத்திலே இருந்து கொண்டு இருக்கிறார்கள், டெல்லி பட்டணத்திலே காணப்படுகிறார்கள். और आज इस संसार में कितने लोग हैं, दिल्ली शहर में भी ना जाने कितने लोग हैं। ஆனால் இன்றைக்கு யார் இந்த தேவனுடைய சமூகத்திலே வருவார்கள் என்று சொல்லி பார்ப்போம் என்று சொன்னால் நீங்களும் நானும் மாத்திரம் இருக்கிறோம். और कौन परमेश्वर की उपस्थिति में आएगा? आप और हम लोग ही हैं। ஆகவே நாம் தேவனுக்கு கரங்களை தட்டி நாம் நன்றி சொல்வோமா? ताली बजा के परमेश्वर को धन्यवाद देंगे। நிச்சயமாய் கடவுள் உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். और निश्चय परमेश्वर ने आपको और मुझे चुना है। நம்மிடத்தில் ஐயா கூட சொன்னது உண்டு, இப்பொழுது சொன்னார், எத்தனையோ பேர் இந்த வானத்தை பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார்கள். और परमेश्वर के दास ने भी कहा कि ऐसी परिस्थिति में लोग हैं, कितने लोग इस समय को नहीं देख पाए। ஒருவேளை எத்தனையோ பேர் இங்கே திருச்சபைக்கு போக முடியாத மருத்துவமனையிலே காணப்படுகிறார்கள். और कितने लोग परमेश्वर की कलीसिया में आने के लिए कितना ही तरस रहे लेकिन नहीं आ पाए। எத்தனையோ பட்டணங்களிலே திருச்சபை ஒரு நல்ல கூடி ஆராதிப்பதற்கேற்ற ஒரு திருச்சபை இல்லை. और कितने राज्यों के अंदर परमेश्वर की आराधना करने के लिए परमेश्वर की कलीसिया ही नहीं है। ஆனால் தேவன் அப்படி எல்லாவற்றிலும் நமக்கு சிறந்த பாக்கியமா இப்படி ஒரு திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கிறார். और लेकिन परमेश्वर ने हमारे लिए एक अच्छी कलीसिया जो सारी सुविधाओं से भरी है वो हमको दी है। நிச்சயமாகவே தேவன் இன்றைக்கு உங்களுக்கு 9 காரியத்தை குறித்து கொடுக்க விரும்புகிறார். और परमेश्वर आपके लिए निश्चय कार्य करके देगा। முதலாவது கேட்கப்பட்டிருக்கிற கேள்வியா இருக்கிறது. और सबसे पहले आपके लिए एक प्रश्न है, அந்த கேள்வி என்னவென்று சொன்னால், யார் கர்த்தருடைய பர்வதத்தில் வாசம் பண்ணுவார்? और वो ऐसा प्रश्न है कि आप में से कौन पवित्र पर्वत पर जाके बसेगा। அந்த ஒரு கேள்விக்கு தேவன் கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தை பார்ப்போம் என்று சொன்னால் 9 பதில்களை நாம் பார்க்கிறோம். और यहाँ पर एक प्रश्न के उत्तर में उसने 9 उत्तर यहाँ पर लिखे हुए हैं। இரண்டாவது வசனத்தை வாசிக்கலாம். உத்தமனாய் நடந்து, முதல் பாயிண்ட், உத்தமனாய் நடக்க வேண்டும். और सबसे पहले वो उत्तम रीति से चले। எப்படி நாம் தேவனுக்கு உத்தமனாய் இருக்க முடியும்? और किस तरह परमेश्वर की उपस्थिति में उत्तम रहे। ஒருவேளை நான் இந்த இடத்துல உங்களிடத்தில் கேள்வி கேட்பேன் என்று சொன்னால் நீங்கள் நினைத்திருப்பீர்கள், ஒருவேளை பல காரியங்கள் உங்கள் இருதயத்தில் தோன்றிருக்கலாம். अगर मैं आपसे प्रश्न पूछूं तो आपके बीच में बहुत सारे प्रश्न होंगे। ஆனால் உத்தமனாய் நடப்பது என்று சொல்வது நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய திருச்சபையிலே நாம் எப்படிப்பட்டதான வாழ்க்கை வாழ்கிறோம் என்பதை தான் குறிக்கிறது. और उदाहरण ये है कि हमारी कलीसिया में, हमारे परिवार में किस तरह का हम जीवन जीते हैं। அடுத்தபடியாக இரண்டாவது காரியம் வாசிக்கலாம், நீதியை நடைபித்து. இங்கே நீதியை நடைபித்து என்பது நாம் எப்படிப்பட்டதான ஒருவேளை அலுவலகமாக இருக்கலாம், ஒருவேளை திருச்சபையா இருக்கலாம், நம்முடைய குடும்பமாக இருக்கலாம், நாம் இருக்கிறவர்களுக்கு நாம் எப்படிப்பட்டதான நீதியாய் நாம் காணப்படுகிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். और इसमें इस तरह हम बताते हैं कि किस तरह हमारे धर्म के काम हो सकता है, कलीसिया के लिए, परिवार के लिए, औरों के मध्य हमारे धर्म के काम किस तरह होते हैं। அடுத்தபடியாக நாம் தொடர்ந்து வாசிக்கலாம். தேர்ட் பாயிண்ட், மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. ஒரு சில இடங்களிலே நாம் இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிவிக்கிறதற்கு கூட தயங்கி கொண்டு இருக்கிறோம். நாம் கிறிஸ்துவன் என்று சொல்வதற்கு கூட நாம் யோசித்துக் கொண்டிருக்கிறோம். காரணம் என்னவென்று சொன்னால் நாம் சத்தியத்தை பேசுவதே இல்லை. ஒருவேளை நமக்கு மாத்திரம் தெரிந்தால் போதும் என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கிறோம். और कई बार अपने हृदय से हम सच नहीं बोल पाते, यहाँ तक कि औरों के मध्य, लोगों के मध्य भी यीशु मसीह को अंगीकार करने के लिए भी हम सच नहीं बोल पाते। ஒருவேளை தேவனுடைய வார்த்தை நமக்கு மாத்திரமல்ல, அது மற்றவர்களுக்கும் கூட தான்.
और परमेश्वर का वचन केवल हमारे लिए नहीं औरों के लिए भी है அந்த சத்தியத்தை நாம் அனைவருக்கும் நாம் அறிவிக்க வேண்டும். और उस सच्चाई को औरों को भी हमें बताना है. நாம் அறிவித்து அவர்களையும் தேவனுடைய பாதையிலே நாம் நடத்தி செல்லும் பொழுது நிச்சயமாகவே நமக்கு ஒரு கிரீடம் தேவன் வைத்திருக்கிறார். और जब हम उनको बताकर परमेश्वर की उपस्थिति में लाएंगे निश्चय हमारे लिए भी परमेश्वर की ओर से एक मुकुट है. அந்த கிரீடத்தை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள நாம் ஆயத்தம் உள்ளவர்களாய் காணப்பட और हम सबको तैयार रहना चाहिए उस मुकुट को पाने के लिए. 3வது வசனத்தை வாசிக்கலாம். அவன் தன் நாவினால் புறம் கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் நாம் மற்றவர்களை குறித்து புறம் கூறாமலும் நாம் மற்றவர்களுக்கு தீங்கு செய்யாமலும் நாம் காணப்பட வேண்டும். वो अपनी जीभ से कभी भी दूसरों की निंदा नहीं करता और ना ही किसी की बुराई करता हो. நாம் அப்படிப்பட்டதான காரியங்களை நம் வாழ்க்கையிலே நாம் கடைபிடிக்கும் பொழுது और जब ऐसे कामों को अपने जीवन में हम रखते हैं நிச்சயமாக நம்மை பார்த்து अनेகர் யோசிப்பார்கள். और हमारे विषय में और लोग सोचेंगे ஏன் இப்படிப்பட்டதான வாழ்க்கையை இவர்கள் வாழ்கிறார்கள், और किस तरह का जीवन ये लोग जीते हैं இவர்களுடைய வாழ்க்கை மிகவும் சிறப்பாய் இருக்கிறது. और इनका जीवन बिल्कुल भिन्न है. நாம் சில நேரங்கள் போய் சொல்வது கூட தேவையில்லை. और हमें बताने की भी जरूरत नहीं. அவர்களை நாம் காணும் பொழுதே அவர்கள் மனம் மாறும். और जब वो जैसे हमें देखेंगे उनका मन परिवर्तन ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया. நாம் தொடர்ந்து வாசிப்போம். அடுத்த வசனம். நாம் தம் அயலானின் மேல் சொல்லப்படுகிற சொற்களை நாம் நினைச்சக்கூடாது, பேசக்கூடாது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. சில நேரங்களில் திருச்சபைகள் கூட சில காரியங்கள் நடக்கிறது. மற்றவர்களை குறித்து புறம் சொல்வது, அவர்களை குறித்து பேசுவது, இவர்களை குறித்து பேசுகிறது. இந்த காரியத்தை நாம் நிச்சயமாகவே திருச்சபையிலும் சரி, ஒருவேளை நம்முடைய குடும்பங்களிலும் சரி, நாம் இந்த காரியத்தை நாம் தவிர்ப்பது மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. और अपने कलीसिया के अंदर, पड़ोस के अंदर, अपने मित्रों के अंदर कहीं पर भी हम दूसरों की बुराई और निंदा ना करें. கடைசியாக 4வது வசனத்தை வாசிப்போம். ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீர்ப்பானவன், கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனப்படுகிறான். இங்கே பார்க்கணும்னு சொன்னா, ஆகாதவன் கர்த்தருடைய பார்வைக்கு தீர்ப்பானவன். கர்த்தருடைய வாசிப்போம். கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறார். இங்கே பார்க்கணும்னு சொன்னால், அநேக வாலிபர்கள் பார்க்கணும்னு சொன்னால் பெரியவர்களுக்கோ அல்லது முதிர்ந்தவர்களுக்கோ கனப்படுத்துவதில்லை. और कई जवान भाई बहनों को हम देखते हैं जो उनसे बड़े बुजुर्ग हैं उनका वो आदर करते ही नहीं. நாம் எப்பொழுதும் நம்மை விட முதிர்ந்தவர்களுக்கு நாம் கனப்படுத்த வேண்டும். और हमसे जो भी बड़े उनका हमेशा आदर करना चाहिए. அது மாத்திரமல்ல, நம்மளுடைய திருச்சபையில் இருக்கக்கூடிய போதகரை நாம் கனப்படுத்த வேண்டும். और कलीसिया के जो हमारे सेवक हैं उनका भी हमें आदर करना चाहिए. ஒருவேளை நம்மளுடைய திருச்சபையில் காணப்படுகிற எல்டர்களை நாம் கனப்படுத்த வேண்டும். और हो सकते हैं यहाँ पर जो कलीसिया में प्राचीन लोग हैं उनका भी हमें आदर करना. இப்படிப்பட்டதான காரியங்களை நம் வாழ்க்கையிலே கடைபிடித்தார் और जब ऐसे कार्यों को अपने जीवन में हम लागू करते हैं கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை பிரியப்படுகிறார். और निश्चय परमेश्वर हमसे प्रिय रखता है. ஆமென். आमीन. நாம் இன்னும் ஒரு வசனத்தை மாத்திரம் வாசித்து நமக்கு சரியாக முடிக்க விரும்புகிறேன். और एक और वचन पढ़ा. கடைசி வசனத்தை வாசிப்போம். आखिरी वचन. தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவர்களுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இப்படி செய்கிறவர்கள் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. இங்கே பார்க்கணும்னு சொன்னால், அநேகர் இந்த திருச்சபையில பார்க்கணும்னு சொன்னால் அநேகர் காணிக்கை கொடுக்கிறார்கள். ஒரு சிலர் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பணத்தை வட்டிக்கு கொடுத்து காணிக்கை கொடுக்கிறார்கள். அப்படிப்பட்டதான காணிக்கை கர்த்தர் விரும்புவதில்லை. நாம் கர்த்தர் எதை தருகிறாரோ அதிலிருந்து நாம் தேவனுக்கு கொடுக்கக்கூடிய காணிக்கைகளை நிச்சயமாகவே ஏற்றுக்கொள்கிறார். कई लोगों को हम देखते हैं कलीसिया के लोगों को जो विश्वासी लोग अपने पैसों को रुपयों को ब्याज में देकर और उसको लाकर परमेश्वर के दान के पात्र में डालते हैं. लेकिन परमेश्वर ने जो हमें दिया उसमें से यदि हम दान डालते हैं परमेश्वर प्रिय है. அவர்கள்தான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி வேதம் சொல்கிறது. और वचन कहता है ऐसे लोग कभी डगमगाएंगे नहीं. தேவனுக்கு கொடுப்பதை நாம் உண்மை உத்தமமாய் கொடுக்கும் பொழுது நிச்சயமாகவே தேவன் நம்மை உயர்த்துவார். और निश्चय परमेश्वर को जो दान देते उत्तम रीति से जब देते निश्चय परमेश्वर में ऊंचा उठाता है. ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். और एक घटना आपके सामने मैं बताता हूं. இயேசு கிறிஸ்து எப்பொழுதெல்லாம் மலை பிரசங்கம் செய்கிறார்களோ और जब भी कभी प्रभु यीशु मसीह ने पहाड़ी उपदेश दिया அப்போதெல்லாம் அவர் ஊமையை குறித்து பேசுவது உண்டு. और हमेशा उसने एक उदाहरण वहां पर दिया. அந்த ஊமைகளில் ஒன்றை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். और उसमें से एक उदाहरण आपको बताता हूं. 2 பேர் தன்னுடைய வீட்டை கட்டுகிறார்கள். और 2 लोग अपने घर को बनाते हैं. ஒருவரோ கண்மலையின் மேல் வீட்டை கட்டுகிறார். और एक चट्टान के ऊपर बनाता है. ஒருவரோ கடல் கரையிலே தன்னுடைய வீட்டை और கட்டுகிறார். दूसरा रेत के ऊपर बनाता है. இருவருடைய பிரயாசமும் ஒன்றுதான்.
और दोनों की चाहत एक ही थी அவர்களுக்காக அவர்கள் வீட்டை கட்டுகிறார்கள். और वो अपने आप से अपने घर को तैयार करते हैं ஆனால் அங்கே நடந்தது என்ன? और वहां पर होता क्या है? மிகவும் கடுமையான மழை, கடுமையான சூழ்நிலையை கடந்து வந்தார்கள். और वहां पर एक बारिश और आंधी तूफान वहां पर आई அந்த கண்மலையில் கட்டப்பட்ட வீடானது நிலைத்திருந்தது. और जो चट्टान पे था वो बना रहा ஆகவே தேவனுடைய சமூகத்திலே கட்டப்படுகிற வீடானது என்றைக்கும் நிலைத்திருக்கும். और परमेश्वर की उपस्थिति में जो भी अपने घर को बनाता हमेशा ठहरा रहेगा அது நம்முடைய வாழ்க்கையா இருக்கலாம், वो हमारा जीवन हो सकता है அது ஒருவேளை நம்முடைய குடும்பமா இருக்கலாம், हो सकता है हमारा परिवार அல்லது நாம் செய்கிற வேலையா இருக்கலாம். हो सकता है हमारा काम हो தேவனுடைய சமூகத்தில் வைத்து நாம் ஜெபித்து செய்யப்படுகிற எல்லா காரியமும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். और ஹalleluya. हालेलुया கர்த்தர் நம்முடைய காரியங்களை எல்லாவற்றையும் வாய்க்க செய்கிறார். और परमेश्वर हमारे सारे कार्यों को पूरा करता है ஒரு பட்டணத்தில் 10 விவசாயிகள் இருந்தார்கள். और एक शहर के अंदर 10 व्यापार थे அந்த 10 விவசாயிகளில் அவர்கள் கூடியிருக்கும் பொழுது ஒரு கனமான மழை வந்தது. और जब वो इकट्ठे रहते थे वहां पर एक बहुत तेज बारिश आई அந்த மழை நிற்கவே இல்லை. वो बारिश ठहरी नहीं கடைசியாக அவர்கள் நினைத்தார்கள், और उन्होंने सोचा வேதத்தின்படி ஏதோ ஒரு பிரச்சனை நமக்குள் இருக்கிறது, और उसने कहा व्यवस्था को पढ़ा कुछ भी कोई परेशानी हमारे अंदर है அல்லது நமக்குள் ஒரு பாவி இருக்கிறான். हमारे अंदर बीच में एक पापी है ஆண்டவரே, யார் அந்த பாவி? और परमेश्वर कौन है वो யார் पापी அந்த தவறை और செய்திருக்கிறார் किसने वो गुनाह किया என்று யோசித்துக் கொண்டிருந்தார்கள். और जब वो सोचते बैठे थे அந்த பாவி யார் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே கேட்கலாம் என்று சொல்லி அவர்கள் ஆண்டவரிடத்தில் முறையிட்டார்கள். और उन्होंने कहा कि वो पापी कौन है कि परमेश्वर की उपस्थिति में जाकर पूछे அவர்கள் அணிந்திருந்த அந்த தொப்பியை எடுத்து மலையிலே காண்பித்துக் கொண்டிருந்தார்கள். और उन्होंने जो टोपी पहनी थी वो बारिश में उन्होंने दिखाई ஒருவேளை தேவன் இந்த மின்னலை கொண்டு யாருடைய தொப்பி எரிகிறதோ அவர்தான் பாவி என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஜெபித்தார்கள். और उन्होंने प्रार्थना की कि परमेश्वर जिस किसी की टोपी के अंदर एक बहुत ही बड़ी एक बिजली कड़केगी वही पापी होगा அந்த நேரத்தில் उस समय ஒருவருடைய தொப்பியானது மின்னலினாலே எரிந்தது. और एक की जो टोपी थी वो उस शक्ति के साथ में उस तारे की शक्ति के द्वारा वो भस्म हुई அந்த எரிந்த தொப்பி நபரானவர் பாவி என்று சொல்லி அவர்கள் அனைவரும் அவரை தூக்கி வெளியே போட்டார்கள். और उन्होंने कहा यही हमारे बीच में पापी उसको बाहर निकाल दिया அவர்களோட கூடாரத்திலே தங்கி இருந்தார்கள் 10 நபரும். और उन्होंने एक स्थान पर वो सारे ठहरे हुए அந்த थे ஒரு நபரை அவர்கள் துரத்தி விட்டார்கள், இந்த கிராமத்தை விட்டு நீ போ என்று சொல்லி. और उन्होंने कहा हमारे गांव से हमारे बीच से निकल के चला जा அவர் எத்தனையோ முறை அவர்களிடத்தில் சொன்னார், நான் பாவி இல்ல, என்னை தயவு செய்து என்னை நீங்கள் மன்னியுங்கள், என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி கதறினார். और उसने कितनी बार आंसू बहाकर कहा कि मैं पापी नहीं हूं मुझे ग्रहण करो ஆனால் அங்கிருந்து யாருமே அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. और उनमें से किसी ने भी उसको ग्रहण नहीं किया அவர் அழுது கொண்டே அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு மற்றொரு இடத்துக்கு போனார். और वो आंसू बहाकर वहां से वो निकल गया அந்த கொஞ்ச நேரத்திலே थोड़ी देर के अंदर இன்னொரு மின்னல் வந்தது. और एक और वहां पर शक्ति बिजली அந்த कड़की கூடாரத்தின் மேல் இறங்கி அங்கிருந்த 9 நபர்களும் இறந்து போனார்கள். और उस बिजली कड़कने से वहां पर 9 लोग जो फंसे हुए थे सारे भस्म हो गए ஒருவேளை அதே போலதான சூழ்நிலை நம் வாழ்க்கையில் ஒருவேளை கடந்து வந்திருக்கலாம். और ऐसी परिस्थिति हमारे जीवन में भी आती है ஒருவேளை நீ ஒன்றுக்கும் உதவாதவன், और तुम्हारे बीच में कोई भी इस लायक नहीं है அல்லது ஒருவேளை நீ வேலைக்கு ஆக மாட்டாய் என்று சொல்லி और जो कहता है कि किसी काम का नहीं है நம்மை தள்ளி இருக்கலாம். और हमें धक्का दिया होगा ஆனால் தேவன் இன்றைக்கு சொல்லுகிறார், लेकिन परमेश्वर आज कहता உங்கள் है மீது கண்ணோக்கமாய் இருக்கிறார், और तुम्हारे ऊपर उसकी आंखें உங்களை लगी நேசிக்கிறார். तुमसे प्रेम करता है ஒருவேளை அந்த நேரத்தில் அவர் அழுது புலம்பினார், और हो सकता है उस समय वो आंसू बहा ஆனால் அவருக்கு தெரியாது அந்த இடம் அழிய போகிறது என்று और சொன்னார். उसको मालूम नहीं था वो स्थान भस्म हो जाएगा ஆனால் இன்றைக்கு தேவன் இந்த உலகத்தை அழிக்க விரும்புகிறார். और आज परमेश्वर वो चाहता है कि इस पृथ्वी पर मिटा दो ஒருவேளை நாம் கூட்டமாய் இருப்பதனால இவர்களெல்லாம் ஏதோ ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி நகைக்கலாம். और हो सकता है ये झुंड है ये कुछ काम करते बैठे हुए ஒருவேளை எத்தனையோ பாடுகள் இன்னல்கள் இந்த ஊழியத்தின் மத்தியில் நமக்கு கடந்து வரலாம். हो सकता है इस सेवा के अंदर कलीसिया के विरुद्ध में कितनी बिजलियां कड़क रही होंगी நிச்சயமாக தேவன் அந்த காரியத்தை அழிக்கும் பொழுது நம்மை பாதுகாத்து நம்முடைய பரலோக ராஜ்யத்திலே சேர்ப்பார். और निश्चय परमेश्वर उस सारी बातों से बचाकर हमको स्वर्ग लोक की ओर ले जाएगा நாம் கண்களை மூடி ஜெபிப்போமா? अपनी आंखों को बंद करें हम प्रार्थना करें கர்த்தாவே, இந்த நாளில் நாங்கள் கேட்ட இந்த சங்கீதத்தின்படி परमेश्वर आज के दिन जिस भजन को पढ़ा उसके लिए ஆண்டவரே, உமக்கு நாங்கள் பயந்து और उस आपका डर मानते हुए ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் இன்றைக்கு நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். आपके हाथों में अपने आप को समर्पित करते हैं இங்கே சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் எங்கள் வாழ்க்கையில் கடந்து வரட்டும். और जो आशीष इसमें लिखी है वो सारी हमारे जीवन में आने दे ஆண்டவரே, நீங்கள் சொல்லப்பட்ட காரியங்களை நாங்கள் கடைபிடிக்கிற இருதயத்தையும் அந்த அத்தகையான மனநிலைமையும் எங்களுக்கு கொடுங்க. ओ परमेश्वर जो भी आपने कार्य बताया हमारे सारे हृदय में बसने के लिए हम चाहते हैं இந்த
கரத்தில் என்னை கொடுக்கிறேன். अपने हाथों में, आपके हाथों में मैं अपने सौंपता हूं। நாம் கண்களை மூடி ஜெபிப்போமா? और हम सब मिलकर प्रार्थना அன்பழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். உன் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். சர்வபலமுள்ள தேவனாகிய கர்த்தாவே, सर्वशक्तिमान परमेश्वर पिता, இந்த நல்லவனுக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். इस अत्यंत सुंदर समय के लिए आपकी उपस्थिति मांगते हैं। நன்மைக்கு இன்றைக்கு கேட்ட இந்த வார்த்தைகள் எங்களுடைய இருதயத்தில் பலன் அடைய உதவி செய்யுங்க. परमेश्वर पिता, जो वचन उस दिन भी सुने, आज के दिन के वचन इनके हृदय में बसने के लिए இந்த நேரத்தில் உடைந்த இருதயத்தோடு இங்கே வந்திருப்பார்கள் என்று சொன்னார். हो सकता है बहुत सारे लोग टूटे हृदय के साथ यहाँ पर आए होंगे। அன்றுவரே, நீர் அவர்களுடைய இருதயத்தை தேற்றும் அப்பா. प्रभु जी, आप भी उनके हृदय को शंका कीजिए। அன்றுவரே, உம்முடைய பிரசன்னம் அன்று ஒவ்வொரு சரீரத்திலும் கடந்து வரட்டும். और आपकी उपस्थिति प्रसन्नता एक एक के शरीर में आने दे। இன்றைக்கு கேட்ட இந்த வார்த்தைகள் உங்கள் இருதயத்தில் பலன் அடைந்து அவர்கள் கழுகுகளைப் போல எழும்பி அன்று அநேகருக்கு சுவிசேஷத்தை சொல்ல உதவி செய்யும். ओ परमेश्वर, ये आपका वचन उनके हृदय में निकल के एक खुशी और शांति के लिए उपाप की तरह उड़कर औरों को बताने के लिए உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். तेरे हाथों में सौंप देते हैं। ஆசீர்வதியும். आशीष दीजिए। இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே. प्रभु यीशु मसीह के नाम से मांगते हैं। ஆமென்.